கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த 25வது ஆண்டிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பதிலேயும், குடும்பங்களை நேசிப்பதிலேயும் மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் அதிகமாய் விரும்புகிறபடினாலே பக்தனை கொண்டு விதமாய் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு விருப்பமான ஒன்று. தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆனால் சில குடும்பங்களில் நாம் பார்க்கிறோம், சில கஷ்டங்கள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது, பாடுகள் வருகிற பொழுது, இனி அவ்வளவுதான், இனி எழுந்திருக்க முடியாது, நாம் இனி நம்முடைய குடும்பம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று தனக்கென்று ஒரு காரியத்தை தீர்மானித்து கொண்டு அதற்குள்ளாகவே வாழ அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை சந்தோஷம் உள்ளவர்களாக, சமாதானம் நிறைந்தவர்களாக, ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் அதிகமாக அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்விலே சந்தோஷமாய் வாழ்வதற்கு நம்முடைய குடும்பங்களை சரி செய்கிறவர்களாக, ஏசாயா 58 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எழுந்து கட்டுவார்கள், திரும்ப நம்முடைய குடும்பத்தை கட்ட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. முடிந்து போயிற்று என்று, விழுந்து போயிற்றோம் என்று நினைக்கிற எந்த காரியங்களிலேயும் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் திரும்ப எடுத்து கட்டுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய குடும்பங்களை மீண்டும் சந்தோஷம் நிறைந்ததாக எழுந்து கட்ட முடியும், சந்தோஷம் நிறைந்ததாக எழும்பி கட்ட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நம்முடைய குடும்பத்தை கட்டுவது? நாம் யோசித்து பார்த்தால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லுகிறாள், தெபொராளாகிய நான் தாயாகிய பொறுப்பேற்கிற வரையிலையும், இஸ்ரவேலிலே தாயாக நான் பொறுப்பேற்கிற வரையிலையும் அங்கே குடும்பங்களும் கிராமங்களும் பாழாய் கிடந்தது என்று சொல்லுகிறார். பாழாய் போன அந்த குடும்பங்களை குறித்து தெபொராள் சொல்லுகிற ஒரு காரியம், நான் இங்கே தாயாக எழும்புகிற வரையிலும், என்னை உணர்ந்து கொள்ளுகிற வரையிலும், இந்த தேசமும் இந்த கிராமமும் என்னுடைய குடும்பங்களும், இஸ்ரவேல் குடும்பங்களும் அங்கே பாழாய் கிடந்தது என்று சொல்லுகிறார். ஆம், நாம் நம்முடைய குடும்பங்களில் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற வரையிலேயும் நம்முடைய குடும்பங்கள் பாழாய் கிடக்கும். அதை எழுந்து கட்ட முடியாது. தேவன் அதை கட்டி எழுப்பும்படிக்காக தான் பொறுப்புள்ளவர்களாக தேவன் உங்களை எழும்ப பண்ணுகிறார். நாம் அங்கே பொறுப்பு வருகிற வரையிலும் நாம் எந்த ஒரு காரியத்தையும் எழுந்து கட்டவே முடியாது. நெகேமியாவிலே பாருங்கள், நெகேமியா தன்னுடைய உறவுக்காரர்கள், தன் தேசத்திற்காரர்கள் அங்கே வருகிற பொழுது அவரிடத்திலே கேட்கிறார், இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்கிறது, இஸ்ரவேல் தேசம் எப்படி ஆயிருக்கிறது என்று விசாரிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் தேசமா, அது பாழாய் கிடக்கிறது, இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பதை காட்டிலும் இங்கே இருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, அநேக வீடுகள் சூறையாக்கப்பட்டது, அநேக கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கின்றன. ஒரு சுடுகாடை போல, பாழாய் போன ஒரு நிலம் போல இஸ்ரவேல் தேசம் காணப்படுகிறது. அங்கே நெகேமியா இஸ்ரவேல் தேசத்திற்காக பொறுப்பெடுக்கிறவனாய் காணப்படுகிறார். நான் அதை எடுத்து கட்டுவேன் என்று. பிரியமானவர்களே, நெகேமியா பொறுப்பேற்றதை கட்டுகிற வரையிலும் அங்கே அலங்கங்கள் கட்டப்படவில்லை. அவன் இருந்த தேசத்திலிருந்த ராஜாவிடத்திலிருந்து ஆளு கொண்டு போய் அவன் கட்டவில்லை.
அந்த யூதர்களை கொண்டே, அவனுடைய சொந்த ஜனங்களை கொண்டே இடிக்கப்பட்ட அலங்கத்தை, அந்த தேசத்தை சரி செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் சரி செய்ய முடியும். நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களிலே நாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மீண்டும் நம்முடைய குடும்பத்தை எடுத்து கட்டுவதற்கு முதலாவது நாம் எந்த காரியத்திலே தவறு செய்தோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது உங்களுடைய தொழில் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய வியாபார காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம். எல்லா காரியத்திலையும் தோல்விகள் வருகிற பொழுது எந்த இடத்துல தவறு நடந்தது, என்ன தவறு நடந்தது, இதில் நாம் செய்திருக்கிற தவறு என்ன என்பதை நாம் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தவறு நடந்த இடத்தை நாம் சரியாய் கண்டுபிடிக்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் எப்படி இருக்கிறார்கள்? பிரச்சனைகள் வருகிற பொழுது ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டுகிறவர்களாக இருக்கிறார். கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. மனைவி கணவன் மீது எப்படி குற்றம் சாட்டுகிறாள்? உங்களிடத்தில் வருமானங்கள் வருகிற பொழுது தெரிந்தவர்களுக்கு, உறவினர்களுக்கு என்று அள்ளி அள்ளி கொடுத்தீங்களே, வாரி வாரி கொடுத்துட்டீங்களே, நமக்குன்னு ஒன்றுமே மிச்சம் வைக்கலையே, எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டீங்களே, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டமும் கஷ்டமும் எல்லாம் உங்களால் தான். நீங்கள் கொஞ்சம் சரியாக இருந்திருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருந்திருக்கும் என்று அவர்கள் சொல்வார். கணவன் மனைவி மீது சொல்லுவார், நீ மட்டும் என்ன, எல்லாம் உன் குடும்பம்னு ஓடுனல்ல, உன் குடும்பத்துக்குன்னு எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சல்ல, நான் மட்டும் என்ன உன் குடும்பத்துக்கு செய்யாமலாம் இருந்தேன், உன் குடும்பத்துக்கு தான் எல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன்ல என்று சொல்லி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கிறோம். நான் ஒருவர் மீது ஒருவர் பழி போடுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு அழகும் அல்ல. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்த்தறிந்து நம்முடைய குடும்பத்தை திரும்ப எடுத்து கட்டுவதற்கு நாம் பொறுப்பேற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கே நாம் வாசித்து பாருங்கள், தாவீதனுடைய காரியங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவன் ஒரு இடத்துல அவர்கள் தாவரித்திருந்த பொழுது அவனுக்குண்டான எல்லாவற்றையும், பொருட்கள், மனைவிகள், பிள்ளைகள் என்று எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போனார்கள். அவனோடு கூட இருந்த 400 மனுஷர்களும் அவனை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். எல்லாம் ஒன்னால தான் வந்தது தாவீது, ஒன்னால தான் ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, உன்னை நம்பி நாங்கள் வந்துட்டோம், பார் எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம் என்று தாவீதை குறை சொன்னார். இந்த 400 பேரும் யார்? வேதம் சொல்லுகிறது அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள். கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்கள், இப்படி பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தவர்கள் தான் தாவீதோடு கூட வந்தார்கள். இப்போ அவர்கள் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்போ நம்முடைய வாழ்வில் நாம் நம்மை நிதானித்து பாருங்கள். நாம் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டு அறிவோமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அல்ல, பேலியாளின் பிள்ளைகளாகவே நாம் காணப்படும். பிரியமானவர்களே, எல்லாரும் குறை சொன்னார்கள். தாவீதோ கர்த்தரிடத்தில் போய் தன் குடும்ப காரியங்களுக்காக அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா என்று தேவனிடத்திலே விசாரித்தான். தேவனோட சமூகத்திலே காத்திருந்தான். நடந்தது என்ன? தாவீது போய் அந்த தண்டை மறித்து யுத்தம் செய்து எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். பிரியமுள்ள தேவனுடைய ஜனமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷத்தை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து,
நன்மைகளை இழந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்வை அனலைஸ் பண்ணுங்க. ஆம், ஆராய்ந்து பாருங்க. இரண்டாவது, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் தொழிலுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்களுடைய வியாபார ஸ்தலத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு. தேவன் உங்களைத்தான் அதிகாரியாக நியமித்திருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை உயர்ந்த பதவிகளில் இருக்கலாம், அல்லது ஒரு சிறிய பணியில் கூட நீங்கள் இருக்கலாம். அந்த பணிக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். அதற்கு ஏற்ற பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் வருகிற நஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றுக்கும் மற்றவர்களை குறை சொல்லாமல் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஆம், இதற்கு நான் தான் பொறுப்பாளி என்று. தாவீது எப்படி பொறுப்பை உணர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருந்தாரோ, அதுபோல நீங்களும் தேவ சமூகத்தில் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் பொறுப்பை உணர்ந்தவர்களாக நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது, கர்த்தர் அதற்கேற்ற ஆலோசனைகளையும் அதற்கேற்ற கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்று உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய குடும்பத்தை ஆராய்ந்து அறிந்து மற்றவர்கள் மீது பழி போடாமல், இது எல்லாம் என்னால் தான் நடந்தது என்று நிதானித்து தாவீதை போல தேவ சமூகத்திலே காத்திருங்கள். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு பொறுப்பேற்றது போல, தாவீது தன்னோடு கூட இருந்தவர்களுடைய பொருட்களை மீண்டும் திருப்பிக் கொண்டு வரும்படிக்காய் பொறுப்பேற்றது போல, நீங்களும் உங்களுடைய வாழ்விலை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். பொறுப்போடு கூட நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். இழந்து போனவைகளை திரும்ப பெறுவீர்கள். இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெறுவீர்கள். இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெறுவீர்கள். இழந்து போன சகலத்தையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுவீர்கள். ஆம், பிரியமானவர்களே, தேவன் அமிதமாய் உடைய வாழ்விலே எல்லாவற்றையும் மீட்டு உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை குறித்த காரியங்களை நீங்கள் பொறுப்புள்ளவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே இதோ எங்களுடைய குடும்பங்களில் அநேக சமயங்களில் அநேக நஷ்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிற தவறுகள், குற்றங்கள், எங்களுடைய இதில் இருக்கிற மீறுதல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து, ஆம் தகப்பனே, நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய தக்கதாய் என் தேவன் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். ஆம், உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் சகலத்தையும் திரும்ப பெற்று சந்தோஷம் மிகுந்த ஆனந்தம் நிறைந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். இதோ இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். உம்முடைய நாமம் எங்களிடத்தில் மகிமைப்படும்படிக்காக, எங்களுடைய குடும்பங்களில் விளங்கும்படிக்காக, எங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷத்தை நிறைவாய் ஊற்றும். நாங்கள் இழந்து போன சந்தோஷத்தை எங்களுடைய குடும்பங்களில் திரும்பத்தார். எங்களுடைய தொழில்களில் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பத்தார். எங்களுடைய வியாபாரங்களில் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பத்தார். எங்களை கட்டி எழுப்பும். எங்களை ஆசீர்வதையும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார். நீங்கள் உங்களை ஆராய்ந்து அறிந்து இடத்துல இருக்கிறதான பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் மீண்டும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.